தை மாதம் 2026. உங்கள் ராசிக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதா? ஓம் நம சிவாய. அன்பான நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தை மாதம் 2026. இந்த மாதத்தில் தொழில், வேலை, வருமானத்தில் என்ன மாற்றங்கள்? எந்த கிரகம் எந்த வீட்டிலிருந்து பலன் தருகிறது? எந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் தேவை? இந்த வீடியோவில் சூரியன் முதல் கேது வரை கிரகங்களின் தற்போதைய நிலை, அதன் அடிப்படையில் கிடைக்கும் பலன்கள் அனைத்தையும் திருக்கணிதம் அடிப்படையில் சீரான தெளிவான தமிழில் துலாம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் கிரகநிலை விளக்கம், தை மாத முக்கிய காலகட்ட பலன், தேவையான வழிபாட்டு பரிந்துரை இப்போது பார்க்கலாம். முதலில் துலாம் ராசி நேயர்களுக்கான தை மாத கிரக பலன் கீழே. வான்சி துலாம் ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன் 2026. சூரியன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படுவது நன்மை தரும். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களை பெறுவீர்கள். புதிய வீடு கட்டி குடியேறும் வாய்ப்பும் அமையும். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வாழ்க்கை துணையிடமிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். புதன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் சமூகத்தில் புதிய விதமான அனுபவங்கள் உண்டாகும். தை 15 முதல் புதன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கற்பனை சார்ந்த வித்தியாசமான சிந்தனைகள் அதிகரிக்கும். தாய்மாமன் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் நெருக்கமானவர்களிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி பின்னர் மறையும். தை 24 முதல் சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருப்பதால் மனதளவில் புதிய நம்பிக்கை உருவாகும். அரசு தொடர்பான பணிகளில் அனுசரித்து செல்வது நல்லது. குரு 9ஆம் வீட்டில் இருப்பதால் முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது சிந்தித்து செயல்பட வேண்டும். சனி 5ஆம் வீட்டில் இருப்பதால் மனதில் புதிய இலக்குகள் உருவாகும். ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் தொடர்பான சில ரகசியங்களை புரிந்து கொள்வீர்கள். கேது 11ஆம் வீட்டில் இருப்பதால் நெருப்பு சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வழிபாடு: நரசிம்மரை வழிபட்டால் தடைகள் விலகும். விருச்சிகம் ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன் 2026. சூரியன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் அரசு தொடர்பான செயல்களில் அனுகூலம் உண்டாகும். முன் யோசனை இல்லாமல் செயல்படுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருப்பதால் உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழல் உருவாகும். புதன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக அலைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம். தை 15 முதல் புதன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும். சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் ஆடம்பரமான முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. திட்டமிடாத சில நிகழ்வுகள் நடைபெறும். தை 24 முதல் சுக்கிரன் 4ஆம் வீட்டில் இருப்பதால் வாசனை திரவிய தொழில்களில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உடலில் புத்துணர்ச்சி உருவாகும். குரு 8ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். சனி 4ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். கேது 10ஆம் வீட்டில் இருப்பதால் நீண்ட நாட்களாக மனதை உறுத்திய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். வழிபாடு: தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன் 2026. சூரியன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கைகள் அதிகரிக்கும். மங்கள நிகழ்வுகள் நடைபெறும். செவ்வாய் 2ஆம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகள் தொடர்பாக நல்ல புரிதல்கள் உருவாகும். புதன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். தை 15 முதல் புதன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் வியாபார பணிகளில் சிந்தித்து செயல்பட வேண்டும். விளையாட்டான பேச்சுகளை தவிர்ப்பது நல்லது. சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் புதுவிதமான ஆசைகள் மனதில் தோன்றும். தை 24 முதல் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் மறைந்திருந்த திறமைகளை வெளிப்படுத்த ஏற்ற சூழல் உருவாகும். குரு 7ஆம் வீட்டில் இருப்பதால் மனதை உறுத்திய கவலைகள் குறையும். சனி 3ஆம் வீட்டில் இருப்பதால் சக வியாபாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். ராகு 3ஆம் வீட்டில் இருப்பதால் வீண் விவாதங்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். கேது 9ஆம் வீட்டில் இருப்பதால் தந்தையுடன் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வழிபாடு: லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபட்டால் நற்பலன்கள் அதிகரிக்கும்.
மகரம் ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன் 2026. சூரியன் ராசியில் இருப்பதால் நீங்கள் நினைத்த சில காரியங்களில் மாற்றங்கள் ஏற்படும். சூடு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும். செவ்வாய் ராசியில் இருப்பதால் பயனற்ற பேச்சுக்களை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும். புதன் ராசியில் இருப்பதால் உங்கள் குணநலன்களில் சில மாற்றங்கள் தோன்றும். தை 15 முதல் புதன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் கடன் விஷயங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் அவசியம். சுக்கிரன் ராசியில் இருப்பதால் செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உருவாகும். தை 24 முதல் சுக்கிரன் 2ஆம் வீட்டில் இருப்பதால் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும். குரு 6ஆம் வீட்டில் இருப்பதால் முயற்சிகளில் மாறுபட்ட சூழ்நிலைகள் காணப்படும். சனி 2ஆம் வீட்டில் இருப்பதால் வாக்குறுதிகளை அளிப்பதை தவிர்ப்பது நல்லது. ராகு 2ஆம் வீட்டில் இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். கேது 8ஆம் வீட்டில் இருப்பதால் மனதளவில் சிறிய தடுமாற்றங்கள் தோன்றும். வழிபாடு: காளியம்மனை வழிபட்டால் மனதில் புத்துணர்ச்சி ஏற்படும். கும்பம் ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன் 2026. சூரியன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் சேமிப்பு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருப்பதால் தொழில் ஒப்பந்தங்களில் கூடுதல் கவனம் தேவை. புதன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் பயணங்களால் உடல் சோர்வு ஏற்படலாம். தை 15 முதல் புதன் ராசியில் இருப்பதால் பிறரின் கருத்துக்களை மதித்து செயல்பட வேண்டும். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் பூர்வீக சொத்துக்களை சீரமைப்பதற்கான சூழல் உருவாகும். தை 24 முதல் சுக்கிரன் ராசியில் இருப்பதால் புதுமையான சிந்தனைகளால் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். குரு 5ஆம் வீட்டில் இருப்பதால் உயர்கல்வி தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். சனி ராசியில் இருப்பதால் வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். ராகு ராசியில் இருப்பதால் புதிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கேது 7ஆம் வீட்டில் இருப்பதால் மனதில் வித்தியாசமான சிந்தனைகள் உருவாகும். வழிபாடு: கன்னிமார்களை வழிபட்டால் குடும்ப ஒற்றுமை மேம்படும். மீனம் ராசி அன்பர்களே, தை மாத ராசி பலன் 2026. சூரியன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் தேவை. விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றமான சூழல் உருவாகும். புதன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் இணையம் சார்ந்த துறைகளில் உங்கள் திறமைகள் வெளிப்படும். தை 15 முதல் புதன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் உறவினர்கள் வழியில் அனுசரித்து செல்வது நல்லது. சுக்கிரன் 11ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தை 24 முதல் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். குரு 4ஆம் வீட்டில் இருப்பதால் கட்டுமான பணிகளில் இருந்த தாமதங்கள் குறையும். சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிநாடு அல்லது கடல் கடந்து செல்லும் எண்ணம் உருவாகும். ராகு 12ஆம் வீட்டில் இருப்பதால் வெளியூர் பயணங்களால் நன்மை கிடைக்கும். கேது 6ஆம் வீட்டில் இருப்பதால் எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். வழிபாடு: கோமாதாவை வழிபட்டால் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இதுவரை துலா முதல் மீனம் வரை தை மாதம் 2026க்கான கிரகநிலை அடிப்படையிலான முழுமையான ராசி பலன்களை பார்த்தோம். இந்த தை மாதத்தில் கிரகங்களின் போக்கை புரிந்து அவசரத்தை தவிர்த்து நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும். நீங்கள் எந்த ராசி என்பதை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். உங்கள் ராசிக்கேற்ற விரிவான வீடியோக்களை தொடர்ந்து பகிர்வேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். பெல் சப்ஸ்கிரைப் செய்து மாத, வார, தின ராசி பலன்களை தவறாமல் பாருங்கள். மீண்டும் விரைவில் அடுத்த மாத ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுடன் உங்களை சந்திப்பேன். இறைவன் அருளுடன் இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் நன்மை தரட்டும். நன்றி, வணக்கம்.